வணக்கம். வேன்பேரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஐபிஎல்லோட 43வது மேட்ச்சு டிசிக்கும் எம்ஐக்கும் இடையில் நடக்க போகுது. இது வந்து ஆஃப்டர்நூன் மேட்ச் 27/4/2024 ஆஃப்டர்நூன் 3:30 PM மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியோட ஹோம் கிரவுண்டாக நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கான வீடியோ போட்டுட்டோம். எப்போவுமே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் எடுத்து போடுவோம். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இயர்லியாக வருது. வீடியோ மார்னிங்கில் போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ பார்க்குறக்கான விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தீங்க நிறையா பேர். அதனால் கொஞ்சம் இயர்லியராகவே நம்ம வீடியோ எடுக்கிறோம். இதில் இந்த மேட்சஸ் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும், இனிஷியல் மேட்சஸ் அதாவது ஃப்ரைடே மேட்சஸ் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து ஸோ அதில் இருந்து இதை வேரியேட்டட் பண்ணியிருக்கிறோம். அதை அப்படி புரிஞ்சுக்குங்க. சின்னதாக ஏதாவது மாறி நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாற்றத்தை சின்னதாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீடியோவில் இருக்கிறத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். மேபி சின்னதாக ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதை அந்த புரிதலோடு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். புதுசாக இந்த மேட்சுக்கான இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்சான வீடியோவை பாருங்கள். அதிலிருந்து தான் உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 42வது மேட்ச்சில் என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 9 கிரேடேட்டை பொறுத்த வரைக்கும் லோ கிரேடேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களும் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதை பார்த்துட்டு வந்துக்குங்க. 1 or 2 அப்படிங்கிற மாதிரி பிபிகேஎஸ் ஜெயிச்சா கேகேஆர் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தால் தான் அங்கே ரிசல்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தா தான் இந்த இதிலிருந்து நீங்கள் டீட்டெயில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் நாம் என்ன சொல்லியிருப்போம், ஆல்ரவுண்டருக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்காது. ஸோ மேபி பேட்டருக்கு மற்ற 3 கேட்டகரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் கொடுத்துருப்போம். சரி, அது வரைக்குமே அதில் கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து இதில் யார் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா 9 கிரேடேட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, குல்தீப் யாதவ், ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ 4 பிளேயரில் அங்கே 1 வந்தாலும் சரி, லாஸ்ட் மேட்ச்சில் 2 வந்தாலும் சரி, அதாவது 42வது மேட்ச்சில் இதில் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா 2 பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும். 2 9 கிரேட் பிளேயர்ஸ் கம்பல்சரி டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இதில் சிங்கிளாக இருக்கார் குல்தீப் யாதவ். ஸோ அந்த மேட்ச்சை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த டீமுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவை மஸ்ட்டு பிக்காக வைக்கிற மாதிரி வரும். டிசிக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த கிரவுண்டோட ரிப்போர்ட்டு இதை சொல்கிறேன், இதை பார்த்துட்டோன்னே சொல்கிறேன். சார், கிரவுண்டோட ரிப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை சொல்கிறேன், அதிலிருந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இந்த கிரவுண்டு சேசிங் ஃபேவராக என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் எப்படியே இருக்கட்டும், அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ மேட்சஸ் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 85 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்குது அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில். அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 39 முறையும், பேட்டிங் செகண்டு 46 முறையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. 168 ஆவரேஜ் ஸ்கோர். பட் இந்த சீசன் எபோவ் 170 அப்படிங்கிறதா தொடர்ச்சியாக ஸ்கோர் வருது. ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் டவுனாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி 2 மேட்ச் என்ன ஸ்கோர் வந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்கோர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 பிலோவாக 22 முறையும், 150லிருந்து 69 வரைக்கும் 23 முறையும், 170லிருந்து 89 வரைக்கும் 22 முறையும், 190 எபோவாக 17 முறையும். இந்த 17 முறை அப்படிங்கிற அந்த மேட்ச்சு கடைசி 2 மேட்சும் சேர்ந்துருக்கு. 15 தான் இருந்துச்சு இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த 2 டைம் இங்கே தான் இந்த ப்ராசஸ் அதிகமாகிருக்கு. ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அந்த 2 மேட்ச் எப்படி இருந்துச்சு ஸ்கோர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே நடந்த ஃபஸ்ட்டு மேட்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா SRH 266 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் பதிவு பண்ணாங்க 7 விக்கெட்டுக்கு.
ஒரு சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு கிரவுண்டில் நடக்குதுன்னா ஹை ஸ்கோர் வரும். அதுதான் நடந்திருந்தது. அதை சேஸ் பண்ணும்போது டிசி 190க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, 10 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ இது இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் நடந்த ஃபஸ்ட்டு மேட்சோட ரிசல்ட். ஓகே, செகண்ட் மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க. 224க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஜிடி அதை டார்கெட் பண்ண முடியல. 2 மேட்சுமே ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் இங்கே வின் பண்ணிச்சு. 220 ரன் அடிச்சிருந்தாங்க. 8 விக்கெட் லூஸ் பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க. 4 ரன் வித்தியாசம்தான். சரிங்களா, இந்த 2 விஷயம் நடந்திருந்தது. ஓகே, இந்த 2 கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு செகண்ட் மேட்ச்சுக்கு ஸ்கோர் லேக் ஆகிருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதையும் பார்க்கணும். ஸோ திரும்ப கண்டிப்பாக ட்ராக்கை மாற்றுவாங்க. ட்ராக்கை பேஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் குறைவாக ரன் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 200 பிலோவாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. விக்கெட் வீழ்ச்சிங்கிறது என்ன தான் ரன் 260 220ன்னு வந்திருந்தாலும் ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் ஒரு 12 விக்கெட் மேலே தான் விக்கெட் விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்கெட் வீழ்ச்சிங்கிறது இருக்கும். ஸோ இதை இப்போ பார்த்துக்குங்க. ரைட், இப்போ இதை கணக்கு வச்சுட்டிங்க. இப்போ குல்தீப் யாதவ் எந்த இடத்துல வருவார் அப்படின்னா, டிசி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா செகண்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த கிரவுண்டு செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஃபேவர் தான். பட் ஆனால் கூட ஒரு 200 அப்படிங்கிற மாதிரி 190 அந்த மாதிரி ஸ்கோர் ரீச் ஆகும்போது விக்கெட் விழுகுது. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா கம்பல்சரி குல்தீப் யாதவ் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கும் போது நீங்கள் ட்ராப் பண்ணி கூட இந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸில் 2 பிளேயர் எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போது 8.5 கிரெடிட்டை பார்த்துக்கலாம். ஷரட் காட்சி, அக்சர் பட்டேல், ரிஷப் பண்ட், இந்த 3 பிளேயர் இருக்காங்க. நீங்கள் 9 கிரெடிட்டில் 2 பிளேயர்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1 or 2 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி வரும். டெல்லி கிரவுண்டு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் குல்தீப் யாதவ் சொல்லியிருப்பேன் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் எஃபெக்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணான்னா அக்சர் பட்டேலுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதோடு சேர்ந்து நீங்கள் காட்சி அல்லது ரிஷப் பண்ட் யாராவது ஒரு பிளேயரை இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 1 or 2 அப்படிங்கிறது இங்கே வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 கிரெடிட்டு டோட்டலாக இங்கேருந்து ஒரு 4 பிளேயர் வரைக்கும், 3 இல்லைன்னா 4 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கலாம். 8 கிரெடிட்டில் நிறைய பிளேயர் இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாகவோ அல்லது கேப்டன் விசியில் ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதை செக் பண்ணிக்கங்க மிடில் கேட்டகரியை. இதே போல் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு வர வாய்ப்பு இல்லை. 2 பிளேயர் தான் இருப்பாங்க. ரொம்ப ரேரு வர்றது அபிஷேக் போரல், ஆர்சலாம் இம்பேக்ட் பிளேயர். சரிங்களா, ஒருவேளை ஆர்சலாம் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் போரல் சிங்கிள் கிரெடிட் பிளேயர்ஸ் லாஸ்ட் மேட்ச் செக் பண்ணிக்கங்க. 42வது மேட்ச்சில் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் போரல் இன்னாகிற மாதிரி இருக்கும். ஒரு ஹிடன் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதுவும் டெல்லி லாஸ் ஆகிற மாதிரியான மேட்ச்னால் அபிஷேக் போரல் கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இன் பண்ணிக்கங்க. அடுத்து 7 கிரெடிட்லேயும் அதே மாதிரி 5 பிளேயர் இருப்பாங்க. அதில் துஷாராவை சேர்த்துனா 6 பிளேயர். சரிங்களா, அது மட்டும் வேணால் காட்டிடலாம். 7 கிரெடிட்டு வதேரா, சாய்ஹோப், நபி, முகேஷ் குமார், ஆண்ட்ரிக் நோச்சே, துஷாரா கால்குலேட்டில் இல்லை. இன்ஃபேக்ட்டு வர்றாரா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இங்கிருந்து ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை துஷாரா இல்லைனா கூட 5 பிளேயரில் 2 பிளேயர் கம்பல்சரி இன்னாகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கும் போது முகேஷ் குமார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டெத்தில் பவுல் பண்ணுறதுனால நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னா கண்டிப்பாக டெத்தில் விக்கெட் விழுவாங்க. ஸோ அந்த இடத்துல முகேஷ் குமாரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதர்வைஸ் இன்னும் ஒரு பிளேயரை நீங்கள் உங்கள் சாய்ஸில் சூஸ் பண்ணணும். ஒருவேளை செகண்ட் பவுலிங் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் முகேஷ் குமாரை எடுக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங் பேட்டிங் டீம் வின் பண்ணுறாங்க இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக. ஸோ அந்த காரணத்தினால டெத்தில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்துக்கலாம். பர்சன்டேஜ் எக்ஸைட்டாக ஆன் டைமில் தான் செக் பண்ண முடியும். செக் பண்ணி டீமை மேக் பண்ணுங்கள். பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி மேட்ச் எந்த மாதிரி ஃபோக்கஸில் போச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி டீம் மேக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ மொத்தம் ஒரு 7 பிளேயர் இருக்காங்க.
3 ஆர் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இதில் குல்தீப் அக்சருக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எக்ஸைட்டாக பொருந்த எந்த டீம் வின்னிங் லாஸிங் அப்படிங்கிறத பொறுத்து டிசி வின் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் குல்தீப் யாதவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதர்வைஸ் ஸ்கிப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ 9 கிரேடட் பிளேயர்ஸ் 4 பேருமே இங்கே இருக்காங்க. 2 பிளேயர் எடுக்க சொன்னோம். அதுலேயே நீங்கள் 2 பிளேயரை ட்ராப் பண்ணுற மாதிரி வந்துடும். அதை தாண்டி ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணுறதோ அல்லது அப்படியே ஃபிட் பண்ணுறதும் உங்களுடைய சாய்ஸு தான். ஓகேங்களா? 3 ஆர் 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 9 கிரேடட்டில் இங்கே கை வைக்கணும். ஸோ அது மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. எப்படியும் 2 பிளேயர் கட்டாகத்தான் போகிறாங்க. ஸோ 4 பிளேயர் தான் இல்லது 3 பிளேயர் இதுக்குள்ளே தான் அமைய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல திலக் வர்மா, ஜேப்ராசர் மெக்கர்க், கிறிஸ்டன் டப்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜேப்ராசர் அல்லது திலக் வர்மா யாரோ ஒருத்தர் தான் வர வாய்ப்பு இருக்கும். இதே பர்சன்டேஜ் தொடரும் பட்சத்தில் ஈக்குவலாக இருக்கும் அமைப்பில் இருந்துச்சுன்னா, ஸோ அதையும் நோட் பண்ணணும். ஈக்குவலாக இல்லாமல் மாறுச்சுன்னா 2 பேர் கூட சேர்ந்து உள்ளே வரலாம். பட் பர்சன்டேஜ் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. அங்கே 7 பேர்த்தில் 4 பேர் அல்லது 3 பேர் ஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு 2 ஆர் 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபிட் பண்ணணும். ஸோ அது ஸ்டப்ஸ் திலக் வர்மாவுக்கும் ஜேப்ராசருக்கு நம்ம சொன்ன விஷயந்தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளேயர்ஸை செட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது 25 to 50 அப்படிங்கிறதுல இப்போதைக்கு ஒரு பிளேயர் தான் இருக்கார். ஆன் டைமில் மாற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு பிருத்வி ஷா மட்டும் இருக்கார். ஸோ இதே தொடரும் பட்சத்தில் இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இன்றைக்கி மேட்ச்சுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆன் டைமில் செக் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? வேறு ஏதாவது பிளேயர்ஸ் வந்துச்சா கண்டிப்பாக சாய்ஸஸில் போயிடுவார். அதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது 0 to 25 அப்படிங்கிற இடத்துல போரல், சாய் ஹோப், வதேரா, டிம் டேவிட். ஸோ இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டு நம்ம இப்போ சொல்லிடலாம். இதில் பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸ் இதெல்லாமே இருக்கும். இப்போ ஆர்ஸ் எல்லாமே எந்த துஷாரையுமே நம்ம எடுக்காமல் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க இருக்கும் பட்சத்தில் அவங்களும் கணக்கு எடுத்துங்க. இதில் இருக்கிற ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கேருந்து பிளேயர் வருவாங்க. மினிமம் ஒரு 3 பிளேயராவது உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். 4 பிளேயர் அப்படிங்கிறதும் நடக்க சான்சஸ் இருக்கும். இம்பேக்டில் இருக்கிற பிளேயரை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களையும் ஃபிட் பண்ணணும். ஸோ இது ஓகே ரூல்ஸு. ரைட். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் வதேரா உள்ளே வந்தார். அவர் முன்னாடி வந்துட்டார். ஸோ டிம் டேவிட் இறங்க வேண்டிய இடத்துல வதேராவை இறக்கி விட்டாங்க. ஸோ வதேரா டீம் என்டர் ஆகிட்டார். இந்த ஒரு விஷயம் மட்டும் அன்பிரிடிக்டபுளாக தான் இருக்கும். ஸோ லோ கிரேடில் நம்ம மேக்ஸிமம் ஒரு லாஸ்ட் இயரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் கொடுப்போம். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேயர்ஸ் வாய்ப்பு இருக்கும், இந்த பிளேயர்ஸ் வாய்ப்பு இருக்கும்னு மோர் சக்ஸஸ் இருந்துச்சு. அந்த டைமில் தான் நம்ம சேனலும் க்ரோத் ஆச்சு. பட் இந்த சீசன் இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் இருக்கிற லாஸ்ட் இயர்னு கிடையாது. ஸோ வேறு ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் கூட நிறையா நேரம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாற்றங்கள் நிகழும். பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அபிஷேக் போரல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப லோயர் டவுனுக்கு கொண்டு போயிட்டாங்க, வரவே இல்லை. இதுவே மேபி ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க டிசி அப்படின்னா போரல் முன்னாடி வர்ற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிடும். சரிங்களா? அப்போ அவர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேம் சுச்சுவேஷனையும் புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டிஃபிகல்ட். இதுலேருந்து பிளேயர் வருவாங்க தான். நீங்கள் இந்த பிளேயர் அந்த பிளேயர்னு மாற்றி போடுறத விட அந்த கேம் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வைக்கலாம். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் தான் இங்கே நபியும் சாவ்லாவும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் எம்ஐ ஹை ஸ்கோர் போடும், ட்ராக்கும் ஹை ஸ்கோரை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஸ்பின்னர் ஆப்ஷன் தான். இப்போ இங்கே சாய்ஸஸ் இதே போல் தான் நம்ம முகேஷ் குமார் நோட் ஷேக் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பவுலிங் அப்படின்னா முகேஷ் குமார் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே முகேஷ் குமார், சாவ்லா, நபி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் ஏதாவது ஒரு பிளேயர் ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். டிம் டேவிட், வதேரா இந்த மேட்ச் எப்படி இருக்கும் பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு தெரியாது. ஒருவேளை நல்லா ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நினச்சிங்கன்னா அப்போ டிம் டேவிட் உள்ள எடுத்துக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் முன்னாடியே பேட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரகிள் ஆனால் வதேரா உள்ள வந்து பேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே தான் சாய் ஹோப்புக்கும் போரலுக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் செட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த நாலேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களுடைய அந்த டீம் மேக்கிங்கோட அந்த திங்கிங்கும் அதிகமாகும். ஸோ அது வந்து சில நேரங்களில் நல்லா கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ டாப் கேப்டன் டாப் பிசி பிக்கிங்கை பார்த்துக்குவோம். ஸோ அதை பொறுத்து எங்கே கேப்டன் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்கோர் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேட்டர்ஸை கொஞ்சம் அதிகமாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 59% இருக்கிற பிளேயர் கூட நம்மளால் ஃபிட் பண்ண முடியல. அதாவது 50 அபோவ்லேயே
12 பிளேயர். ஸோ 7 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ கேப்டன் விசி டாப் கேப்டன் ரோஹித் சர்மா. ஸோ தொடர்ச்சியாக அவரே தான் இருக்கார். ஒரு சில மேட்சஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டாப் விசி ஓகே. சூரியகுமார் யாதவ் தானா? எஸ். இப்போதைக்கு சூரியகுமார் யாதவ் தான் டாப் விசி. ரோஹித் சர்மா டாப் கேப்டன். ஸோ இந்த அமைப்பு இருக்கும்போது தான் ஆல்ரவுண்டரில் கேப்டன்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தது தொடர்ச்சியாக. திரும்ப அதே ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 3 மேட்ச் வந்துச்சு. இப்போ லாஸ்ட் மேட்ச் வராது, ஆல்ரவுண்டரில் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த இடத்துக்கு மாறுதோ அதே இடத்துக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை கீப்பிங்லேயோ பேட்டிங்லேயோ அல்லது பவுலர்லேயோ கேப்டன்சி வந்துச்சுன்னா அதே இடத்துக்கு திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஒரு சாய்ஸ். ஸோ அதை தாண்டி போச்சு அப்படின்னா ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பேட்டிங்கில் கேப்டனில் ட்ரை பண்ணலாம். இன்னொரு சாய்ஸ். அல்லது ரோஹித் சர்மாவோட பிக்கிங்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பும்ராவை தாண்டி தான் ரோஹித் சர்மா கேப்டன். ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு கேப்டன் சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஒரு சாய்ஸு தான், அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ பேட்டிங் ஸோ கேப்டன்சி மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் யோசிக்கணும். இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு பேட்டிங்கில் டாப் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, பவுலிங் ஆர் விக்கெட் கீப்பிங் இந்த 3 இடத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோக்களை சின்னதாக அது கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரிய வரும். டீமை மேக் பண்ணுறதுக்கான ஐடியா தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது புரிஞ்சுக்குங்க. டீமா சாய்ஸா அது கொடுக்கல. ஸோ அது கொடுக்குறதுக்கான காலம் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் கரெக்டாக இருக்கும் நாட்களில் திரும்ப அது வரும். அநேகமாக நெக்ஸ்ட் இயரோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டிலோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இருந்து இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் லைனப் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். பட் இப்போ இல்லை. இப்போ நம்ம குரூப்லேயே ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட டீம் ஐடியாஸ் இதெல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதை ஸ்டாப் பண்ணும்போது டைரெக்டாக பப்ளிக் சேனலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். யூடியூப் மெம்பர்ஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் கேட்டிருக்கீங்க கமெண்டில். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணும் பட்சத்தில் கம்யூனிட்டி பேஜில் லிங்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.